BHK and 3 BHKல பில்ட் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கண்ணா. நம்ம ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா வைபவ் அபார்ட்மெண்ட்ஸ். ஓகே. நமக்கு சரவணம்பட்டி லொகேஷன்ல நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் லொகேட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி எவ்வளோ பிரைமான ஏரியா. அதுவும் சரவணம்பட்டினாலே எல்லாருக்குமே தெரியும் ஐடி ஹப்னு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம லொகேட் பண்ணியிருக்கோம். இதில் டோட்டலாக 38 அபார்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம் தம்பி. எல்லா இண்டிவிஜுவல் ஃபிளாட்ஸ் 2 BHKலயும் இருக்கு, 3 BHKலயும் இருக்கு. மினிமம் சைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1300 வரையுமே 2 BHK and 3 BHK மினிமம் சைஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம அபார்ட்மெண்ட் நியர்பைல என்னென்ன வெளில டெவலப் ஆன ஏரியாஸ் இருக்குன்னா டெவலப்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி பார்க் தான் மெயினான. சில்ட்ரன்ஸ் ஐடி பார்க் இங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் தான். 500 மீட்டர்ஸ் அதிகபட்சம் அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் நம்ம ஐடி பார்க். அது போக CRI பம்ப்ஸ் இதெல்லாம் கம்பெனிஸ் ஓரியன்டா இருக்கிறது. ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் 5 minutes to 10 minutes ரீச் ஆகிற மாதிரி லொகேஷன்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வித அமெனிட்டிஸுமே கொடுத்துரும். மேக்ஸிமம் எவ்வளோ அமெனிட்டிஸ் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜிம் கொடுத்துருக்கோம். ஒரு கம்யூனிட்டி ஹால், சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னா கம்யூனிட்டி ஹால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஹால் கொடுத்துருக்கோம். மேலேயே டர்ஃப் பண்ணியிருக்கோம். காமன் பார்க்கிங் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கார் பார்க்கிங், இண்டிவிஜுவல் பார்க்கிங் கொடுத்துருவோம். ஒரு ஃபிளாட்ஸுக்குமே இண்டிவிஜுவலாக. அது போக கேஸ் பைப் லைனிங் ஒரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி கொடுத்துருவோம். கீழே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே கனெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கே கனெக்ட் ஆகிற அளவுக்கு கேஸ் பைப் லைனிங்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு RO பிளான்ட் கொடுத்துருக்கோம். ஒரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக போர்ல இருந்து வாட்டர் எடுத்து அதுலேருந்து RO பண்ணி நம்ம ஒரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வரும். அது போக கார்பரேஷன் வாட்டருமே நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். அதுவே ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா வித அம்யூனிட்டிஸுமே பேசிக் அம்யூனிட்டிஸ் இல்லை, எல்லாமே எக்ஸஸாக என்னெல்லாம் மேக்ஸிமம் தேவைப்படுமோ சார்ஜிங் போட்டு கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் கான்ஃப்ளிக்ட் வரதே அபார்ட்மெண்ட்ஸில் EV பாயிண்ட்ல என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்தோம். சரிங்கண்ணா. மக்கள் வெளியே போகாமல் இந்த அம்யூனிட்டிக்குள்ளேயே எல்லாமே என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும் அத்தனையுமே நம்ம இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்லாம் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும்னா 2 ஃபேக்டராக யூஸ் பண்ணலாம். ஒன்று அவங்க இண்டிவிஜுவலாக வாங்கி அவங்களோட யூசேஜுக்குமே வாங்கிக்கலாம். அது போக ரெண்டலுமே விடலாம். ஏரியாவில் எப்பயுமே ஆக்குபன்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். அபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கிறது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தவிர இதில் வந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன் மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக இது போக கண்டினியூஸாக உங்களுக்கு க்ரோத் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஏரியாவில் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இப்போதான் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இது என்ன எவ்வளோ நாள் ஆகும் கம்ப்ளீட்டாக? ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருமே பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் இல்லாட்டி ஒரு ஃபூட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே சேல்ஸ் கொண்டு வந்துருவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் கொண்டு வரல. ஏன்னா விஷுவலாக பார்க்கும்போது எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக சரி ஓகே நம்மளோட ஸ்பேஸ் இது அப்படின்னு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஒரு டைல்ஸ் ஒர்க்கு, அது போக நம்ம பிளம்பிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் எல்லாமே பெண்டிங்கில் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 months அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் வந்தீங்கனாலுமே டீடெல்லாம் விசிட் பார்க்குற அளவுக்கு எல்லாமே கிளியராக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். அம்யூனிட்டிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃப்ளோரிங் ஒர்க்கு, அவுட் சைடு காமன் யூசேஜ் ஏரியா மட்டும்தான் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கே தவிர மிச்சப்படி வில்லாஸ் எல்லாமே ஆல்ரெடி ரெடியாகவே இருக்கு. இது பார்த்தீங்கன்னாலே இப்போ மேலே பார்த்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டவே செஞ்சோம். அந்த மாதிரி தான் எல்லா ஃபிளாட்ஸுமே இருக்கு. கிட்டத்தட்ட 38 ஃபிளாட் இருக்கு. அதில் 2 BHKவும் இருக்கு, 3 BHKவும் இருக்கு. இப்போ 2 BHK வேணுங்கிறவங்களுக்கு ஒரு 66 lakhsல இருந்து அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 3 BHK பார்த்தீங்கன்னா 84 lakhsல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பிரைசிங் வைஸ். ஏன்னா சுத்தி இருக்க ஏரியால எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மினிமம் ஒரு 90 to 95 lakhs அந்த ரேஞ்சஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. பட் ஆனால் நாங்க ரொம்ப ரீசனபிளா அஃபோர்டபுள் ரேட்ல தான் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இதுக்கு லோன்ஸ்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நான் பண்ணிட்டு இருக்கீங்க? லோன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட APF ஒரு 7-8 பேங்க்கு நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. அதனால பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால பேங்கிங் சைடில் ஆட்டோமேட்டிக்காக 7-8 பேங்க்ஸ் அவங்களே அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. அது போக கிளைண்ட்ஸ் எந்த பேங்க்ல வேணும்னாலும் அதுவுமே நாங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணி தரோம். இதில் இன்னொரு இது என்னன்னா மேக்ஸிமம் 80% வரையுமே நம்ம லோன் போய்க்கலாம். இந்த ப்ரைசிங்கில் கொடுக்குறோம். ஸோ அதனால எல்லாமே காமன் வால்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வால் ஷேரிங்கில் தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. காமன் வால் ஷேரிங்கே கிடையாதுங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் வால்ஸ். இந்த ப்ரைசிங்கில் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வால்ஸ் பண்ணி ப்ராப்பரான அம்யூனிட்டிஸோட இந்த ப்ரைசிங்க்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், லோன் ப்ராசஸிங் ஆகட்டும், எல்லாமே நாங்கள் பக்காவாக கூட இருந்த எல்லா A to Z நாங்கள் சப்போர்ட் பண்ணி தந்துவோம். என்னதான் இப்போ நீங்க விஷுவலா வீடியோல பார்த்தாலுமே நேரில் வந்து டைரக்டா பார்க்குற மாதிரி வராது. அதனால டைரக்டா வந்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து என்னென்ன அளவு growth இருக்கு, சுத்தி என்ன growth இருக்கு அப்படிங்கறத கிளியரா சாட்டிஸ்ஃபைடா பார்த்துட்டு போகலாம். அதனால டைரக்டா விசிட் வாங்க, வந்து பார்த்துட்டு. அண்ணா சொல்றது கரெக்டு தான். நீங்க என்னதான் வந்து வீடியோல பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி சைட் வராது. அதே மாதிரி உங்களுக்கு நேரில் சைட்டை பார்க்கணும், இல்லை வந்து எனக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டை பாருங்கள்.